அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான வழக்குகளோடு இவ்வழக்கு விசாரணையும் நடைபெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான வழக்குகளோடு இந்த வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சார்ந்து தற்போது அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான வழக்குகளோடு இந்த வழக்கு விசாரணையும் நடைபெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மணப்புரம் காளி கோவில் காவலர் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஒரு மனு ஒன்று உயர்நீதிமன்ற கிளையில தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில. இதுல அஜித்குமார் கொலை வழக்குக்கு சம்பந்தமான அனைத்து வழக்குகளும் நாளைக்கு விசாரணைக்கு வர்றதால இந்த வழக்கையும் நாளை சேர்த்து விசாரணை செய்வதாக தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. மதுரையை சேர்ந்த மகாராஜன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல கடந்த 28ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நிக்கிதா என்ற பெண்ணை கோவில் காவலர் அஜித்குமார் வசம் தனது காரை வாகன நிறுத்தத்தில் நிறுத்த சொல்லி கொடுத்துள்ளார். அதில் அவர் வைத்திருந்த நகை திருடு போனதாக போலீசில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் அஜித்குமாரை அடித்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததுனும் பின்னர் இந்த வழக்கு தற்போது சிபிஐ வசம் மாற்றப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதே நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில சம்பவத்தன்று திருப்போணம் காவல்துறையுடன் இணைந்து அப்பகுதியைச் சார்ந்த பிரமுகர்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்துள்ளனரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிரேத பரிசோதனையின் போது காயங்களை மறைக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னும் சிலர் அஜித்குமார் குடும்பத்தினரை உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு உரிய பணம் பெற்று தருவதாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறவங்க மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத காவல் மரணங்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரமுகர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவு கோரி இந்த மனுவை அவங்க தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ விசாரணை செய்த நீதிபதிகள் அஜித்குமார் மரணம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் நாளை விசாரணைக்கு வர இருக்கிறதால இந்த வழக்கையும் நாளை சேர்த்து விசாரிப்பதாக உத்தரவிட்டு தற்போது இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.